நாம் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோம். நம்ம கஷ்டங்கள், நோய்கள், தேவைகள்னு எல்லாத்துக்காகவும் மன்றாடுறோம். ஆனா நம்ம கேட்கிற துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படணும்னு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்குதானே? நம்ம வார்த்தைகள் அல்லாஹ்வை நேரா போய்ச் சேரணும்னு விரும்புவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சுப் பாருங்க. நீங்க தொழுகையில நிக்கிறீங்க, சில வார்த்தைகளைச் சொல்றீங்க. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானத்தோட அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்குது. நினைச்சுப் பார்க்கவே மெய்ச்சிலிர்க்குது இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நிஜமாகவே நடந்தது. தொழுகையில ஒரு நபித்தோழர் சொன்ன சில வார்த்தைகளைக் கேட்டு அதற்காக வானத்தின் வாசல்கள் திறந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு திக்ர் வானத்தின் 12 வாசல்களையும் திறந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஆச்சரியப்படுத்திய அந்த வார்த்தைகள் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்ன? அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெறலாம்? வாங்க, அந்த ரகசியத்தை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வாங்க, அந்த சம்பவத்துக்குள்ளேயே பயணம் செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு இமாமா நின்னு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நபித்தோழர்களும் ரொம்ப பணிவோட, பக்தியோட அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை தொடங்குது. முதல் தக்பீருக்குப் பிறகு எல்லாரும் மனசுக்குள்ள ஆரம்ப துவாக்களை ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கொஞ்சம் மூச்சு வாங்கினவராக ஓடி வந்து தொழுகையில சேர்றார். அவர் தாமதமா வந்திருக்கலாம், இல்ல வேகமா நடந்து வந்திருக்கலாம். தொழுகையில இணைஞ்சதும் தக்பீர் சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சில வார்த்தைகளைச் சொல்றார். தொழுகை முடிஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களைப் பார்த்து திரும்புறாங்க. அவங்க முகத்துல ஒரு ஆச்சரியம் தெரியுது. அவங்க கேக்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகளைச் சொன்னவர் யார்? சபையில ஒரு நிசப்தம். அந்த வார்த்தைகளைச் சொன்ன நபித்தோழருக்கு ஒரு சின்ன தயக்கம். ஒருவேளை தொழுகையில சத்தமா ஓதினது தப்போ? இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதாததை நாம புதுசா சொன்னது பிழையோன்னு பயந்திருக்கலாம். அதனால அமைதியா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கேக்குறாங்க, யார் அந்த வார்த்தைகளைச் சொன்னது? அவர் எந்த தவறான வார்த்தையையும் சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள் அந்த நபித்தோழருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அவர் மெதுவா எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அது நான்தான் என்று பணிவா சொல்றார். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆச்சரியமான செய்தியைச் சொல்றாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டன. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல 601வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு அறிவிப்புல 12 வானவர்கள் அந்த வார்த்தைகளை யார் முதல்ல அல்லாஹ்விடம் கொண்டு போறதுன்னு போட்டி போடுவதை நான் பார்த்தேன் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சுப் பாருங்க சகோதர சகோதரிகளே. ஒரு அடியான் சொன்ன சில வார்த்தைகளுக்காக வானத்தோட கதவுகள் திறக்குது. வானவர்கள் அதை கொண்டு போக போட்டி போடுறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிச்சமான அந்த வார்த்தைகள் என்னவா இருக்கும்? அல்லாஹு அக்பரு கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கஸீரன் வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலன். அல்லாஹ் மிகப் பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி 12 வானவர்கள் இந்த புனிதமான வார்த்தைகளை யார் முதல்ல அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுன்னு போட்டி போட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன? வானவர்கள் அல்லாஹ்வோட கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்தை செய்ய போட்டி போடுறாங்கன்னா அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்ம நாவிலிருந்து வர்ற இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை இல்லை. அது வானவர்களோட கவனத்தை ஈர்த்து அல்லாஹ்வின் அர்ஷை நோக்கி வேகமா எடுத்துட்டு போற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நீங்க இந்த திக்ரை ஓதும்போது உங்க வார்த்தைகள் வானுலகில் ஒரு கொண்டாட்டத்தையே ஏற்படுத்துதுன்னு நினைச்சுக்கோங்க.
ஒரு துவாவுக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுதுன்னா அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவுல எந்த தடையும் இல்லைன்னு அர்த்தம். அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த அடியானோட கோரிக்கை உடனே அங்கீகரிக்கப்படுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நிறைவேறாத ஆசைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் தீர்வு கேட்டு நாம் அல்லாஹ் கிட்ட கையேந்துறோம். இந்த திக்ரை நாம தொழுகையில ஓதும்போது அது நம்ம மத்த துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு திறவுகோலா அமையுது. வானத்தின் வாசல்கள் திறந்திருக்கிற அந்த நேரத்துல நீங்க கேட்கிற எந்த நல்ல துவாவும் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும்போது அவன், யா அல்லாஹ், நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துஆ செய்தால் அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது. அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துஆ செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். யா ரஹ்மான், உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக. அர் ரஹீம், மிகவும் இரக்கமுள்ளவன். யா ரஹீம், எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக. அல் மலீக், பேரரசன். யா மாலிக், நீயே அனைத்திற்கும் மேலானவன். உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக. அல் குத்தூஸ், பரிசுத்தமானவன். யா குத்தூஸ், எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். யா சலாம், எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக. அல் முஃமின், அபயமளிப்பவன். யா முஃமின், எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவநம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அல் முஹைமீன், பாதுகாப்பவன். யா முஹைமின், எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை வழிநடத்துவாயாக. அல் அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். யா அஜீஸ், எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக. அல் ஜப்பார், நிர்பந்திப்பவன். யா ஜப்பார், எங்கள் உடைந்த இதயங்களை சரிசெய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக. அல் முத்தகப்பீர், பெருமைக்குரியவன், உயர்ந்தவர்.